ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த இமேஜ் தெரியுதா? ஒருவேளை இந்த இமேஜை வந்து கரெக்டாக உங்களால் யோசிக்க முடியலன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் பார்த்தா போதும். இது இப்போ ஓரளவுக்கு தெரியுதா? யூஸ்வலாக வந்து சி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். பட் இந்த சி பாருங்கள், பாண்டிச்சேரியில் எடுத்தது தான். பாண்டிச்சேரியில் பார்த்த சி வந்து சம்டைம்ஸ் ரெட்டாக மாறி இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்றதை பார்க்க போகிறோம். இது தெரியுதுல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? நார்மலாக இருக்க வேண்டியது இப்படி, பட் சில ஏரியாக்களில் மட்டும் இப்படி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆன்சர் உங்களுக்கே தெரியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நார்மலாக வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படி சொன்னால் இப்படி தானே இருக்கும். ஸோ ரியலாக பார்த்தா அந்த வாட்டர் இப்படி தானே இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லலாமா? இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சம்டைம்ஸ் இப்படி மாறலாம். கரெக்டாக நம்ம வீட்டு பக்கத்தோட பார்த்துருப்போம்ல, எப்போல்லாம் இது மாதிரி மாறும்? ஃபர்ஸ்ட் டே நார்மலாக மழை பெய்யும், அப்போ பெருசாக தெரியாது. செகண்ட் டே, தேர்ட் டே போக 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 சம்டைம்ஸ் கலர் இப்படி மாறும்ல. ஸோ இதுக்கு ரீசன் கண்டுபிடிக்க முடியுதுல்ல. ஒரு நார்மலாக இருந்த வாட்டர் இப்படி க்ரீனாக மாறுதுன்னா அங்கே ஏதோ வேஸ்ட் நிறையா கலந்துருக்கு. அந்த வேஸ்ட்னால அந்த தண்ணி இப்படியா இருக்குது, ஒரு மாதிரி க்ரீனாக மாறி இருக்குல்ல. சேம் ஆன்சர் தான் அதுவும். ஸோ அந்த கடல் வந்து ரெட்டாக இருந்தாலும் சரி, ரெட்டுன்றது பொல்யூஷன் தான், க்ரீன்ன்றது பொல்யூஷன் தான். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம கேட்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கே க்ரீனாக இருக்குல்லங்க, இந்த க்ரீனாக இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆல்கை தானே. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. அந்த ஆல்கை எப்படி இருக்குது? த்ரூ அவுட் இருக்குல்ல, நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஆல்கை ப்ளூம்னு சொல்லுவோமா? எஸ். அந்த இடத்த முழுக்க, அந்த தண்ணி முழுக்க ஆல்கை என்ன இருக்குது? நிறைய வளர்ந்துருக்கு. அதை வந்து ஆல்கை ப்ளூம் சொல்லுவோம். சேம் தான் அந்த கடல்லையுமே, அதுவும் ஆல்கை ப்ளூம் தான், கலர் மாறும். ஸோ ஆல்கை ஃபார்ம் ஆகிற கலர் வந்து க்ரீனாக இருக்கலாம், இல்லை வந்து ஆரஞ்சாக இருக்கலாம், ஈவன் ப்ளூ க்ரீனாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம். ஸோ எந்த கலரில் பார்த்தாலும் அந்த தண்ணியில் இருக்கிறது யார்? ஆல்கையில். ஸோ அந்த ஆல்கை அதிகமாக இருக்குது, அதுக்கு பேர் என்னது? ஆல்கை ப்ளூம்னு சொல்லலாமா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஜஸ்ட் லைக் ரிவிஷன் பண்ணுறேன். நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அகைன் இந்த வருஷம் டிசம்பர் மந்த் நவம்பர் மந்தில் ஹிந்து பேப்பரில் வந்து அந்த நியூஸ் அது நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு பேப்பரில் எந்த டாப்பிக்கில் மிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பெண்டிங் டாப்பிக்கை வந்து மோஸ்ட் எக்ஸாமுக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதை பார்க்குறோம்ல. ஸோ என்விரான்மெண்ட்டில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆல்கை ப்ளூம் வந்து கடலில் பார்க்குறீங்க. அந்த கடலில் அது கலர் எப்படி இருக்குது? ரெட்டாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குன்னா அந்த ஆல்கை ப்ளூமுக்கு பேர் என்னென்னா ரெட் டைடா? எஸ். அப்போ இந்த ரெட்டு, இந்த க்ரீனு அப்புறம் மாறுதில்லை. என்ன காரணம் கேட்டால் அந்த ஆல்களோட கலர் தான். சில ஆல்கையோட அந்த ஜீனஸ் சொல்லுவாங்களே, சில வகை வந்து க்ரீனாக இருக்கும், சில வகை வந்து ப்ரௌனாக இருக்கும், சில வகை வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, அந்த தண்ணியில் க்ரீன் கலர் ஆல்கை வளர்கிறதுக்கு சூழல் இருக்குது. சில தண்ணியில் இப்போ பார்த்தோம்ல, சில தண்ணியில் வந்து ஆரஞ்சு கலர் ஆல்கை வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சொல்லி பார்க்கலாம், நார்மலாக இருந்த தண்ணி வந்து ஆல்கை ப்ளூம் உருவாகுதா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இது ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுக்கலாம். நம்ம டெய்லியும் போயிட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த வேஸ்ட்டை போடுவோம்ல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது வேஸ்ட்டு. நம்ம போடுறோம்ல குப்பை, அது வந்து சில பேருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கும்? நியூட்ரிஷன் இருக்குமா? ஸோ அது யாருக்கான நியூட்ரிஷன்? ஆல்கைக்கான நியூட்ரிஷன். ஸோ ஹியூமன் பீங்ஸ் வந்து எந்த வேஸ்ட் போட்டாலுமே அந்த வேஸ்ட்டில் சில முக்கியமான மினரல்ஸ் இருக்கும். பாஸ்பரஸ், நைட்ரோஜன், இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அந்த வேஸ்ட் உள்ளே இருக்குமா? இது வந்து யாருக்கு சூப்பர்? ஆல்கைக்கு இது ஃபுட்டு மாதிரி. ஸோ எவ்வளோ வேஸ்ட் உள்ளே போகுதோ அவ்வளோ நியூட்ரிஷன் தண்ணிக்குள்ளே ஆட் ஆகுதா? இந்த ஃபாஸ்பரஸ்லாம் அப்சர்வ் பண்ணி யார் உருவாயிடுறா? ஆல்கை உருவாயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு பொல்யூஷன் ஆட் ஆகுதா? ஜென்ரலாக சொல்லுவோம்ல, ஏர் பொல்யூஷன், சவுண்டு பொல்யூஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இது என்ன பொல்யூஷன்? நியூட்ரிஷன் பொல்யூஷன் சொல்லலாமா? அந்த நியூட்ரிஷன் நமக்கு பொல்யூஷன் தான், வேஸ்ட் தான் நமக்கு. அந்த வேஸ்ட்டை சாப்பிட்டு ஆல்கை ஃபுல்லாக வளர்ந்துருச்சா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியாவில் அந்த வாட்டரில் அதிகமான இந்த நியூட்ரிஷன் பொல்யூஷனை உருவாக்குறது யார்? அக்ரிகல்ச்சரும் ஒரு முக்கியமானது. ஸோ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. அது தண்ணியில் போய் கலக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டில் நம்ம அக்ரிகல்ச்சரில் போடுவோம்ல, உங்களுக்கு ஃபர்டிலைசர் தெரியும்ல, அந்த கிராப்ஸோட க்ரோத்தை வந்து அதிகமாக்குறது, ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறது யாருன்னா ஃபர்டிலைசர் போடுவோம்ல. அந்த ஃபர்டிலைசர் என்ன இருக்குது? ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ ஃபர்டிலைசர் போட்டு தண்ணி ஊற்றும் போது அந்த எக்ஸ்ட்ரா ரெசிடியூ வேஸ்ட் எல்லாமே தண்ணியில் கலந்துரும். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லையோ கடல்லையோ கலந்துரும். ஸோ அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் சொல்லலாம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு சொல்லலாம், அப்புறம் நம்ம டெய்லி வீட்டில் போடுறோம்ல, அது ஹியூமன் வேஸ்ட் போடுறோம்ல, இது எல்லாமே சேர்த்து தான். அண்ட் திஸ் இஸ் தி ரீசன் ஃபார் ஆல்கை ப்ளூமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் ஆல்கை ப்ளூம்? ஆல்கை க்ரோ எக்ஸசிவ்லி சொல்லலாமா? ஸோ ஆல்கை க்ரோ எக்ஸசிவ்லி இன் தி பாடி ஆஃப் வாட்டர் சொல்லலாமா? ஏதோ ஒரு வாட்டரில். நல்லா யோசிங்களேன், இந்த வாட்டர் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகாத மாதிரி லாக் ஆகிருக்கு வச்சுக்கலாம். லாக் ஆகிடுச்சுன்னா ஆகிடும், மற்ற எந்த தண்ணியும் உள்ள வந்து மிக்ஸ் ஆகாதுல்ல. அப்புறம் வேஸ்ட்டு போட ஆகிட்டே இருக்கும், ஆல்கை அதிகமாகிட்டே இருக்கும்ல. ஸோ ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டர் இருக்குல்ல, அது வந்து அந்த மழை தண்ணி எல்லாமே வேறு எங்கேயாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி வேறு இடம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உருவாகாது. ஒரு குளம் மாதிரி என்ன ஆகிடுது? தங்கிடுது. அதை வந்து என்ன சொல்கிறது? ஐசோலேட்டடாக மாறிடுதுல. ஸோ ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல தண்ணி நிற்குதுல்ல, அதுவுமே ஒரு காரணம். என்ன சொல்கிற புரிஞ்சா? ஜென்ரலாக நம்ம ஒரு வேஸ்ட்டு போடுறோம், அதில் நியூட்ரிஷன் இருக்குது, அது ஆல்கை ப்ளூம் உருவாகுதா? பட் நியூட்ரிஷன் வேஸ்ட் மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ வேஸ்ட் போடுறதுனால மட்டுமே வரதுன்னு அவசியம் கிடையாது. வேஸ்ட் போடுறது முக்கியமான காரணம், அதில் நியூட்ரிஷன் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு வாட்டர் பாடி வந்து எங்கேயுமே மிக்ஸ் ஆகாமல் ரொம்ப நாளாக ஒரு 1 வீக்கோ இல்லை 10 டேஸோ அப்படி இருக்குன்னா, ஸ்டாக்னன்ட் வாட்டருமே அந்த ஆல்கை வளர்றதுக்கான ஒரு காரணங்கள். அட் தி சேம் டைம் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்கான டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வார்மாகவே இருக்கு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு சூடாகவே அப்படியே இருக்குன்னா அதுவும் அந்த ஆல்கைக்கு வந்து ஒரு சொல்லலாம் ஒரு நல்ல கண்டிஷன். ஸோ இது புரியுதுல, வார்ம் டெம்பரேச்சர்லாம் அர்த்தம் ஓரளவுக்கு சன்லைட் அது நல்லா கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வாட்டர் பாடி வந்து ஆல்கை ப்ளூமாக மாறுறதுக்கான காரணங்கள் என்ன? அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோட மெயின் பர்பஸ் வந்து
ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ அப்போ இதில் என்னோட மெயின் பர்பஸ் என்ன இருக்குன்னா கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸ்டோரி அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த டாப்பிக்கை வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டுக்குள்ள இருக்கணும். உங்கள் மைண்டுக்குள்ளே அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 டைம்ஸ் சொல்யூஷன் பண்ணுறதை விட ஃபஸ்ட் டைமே உங்கள் மைண்டுக்குள்ள உட்காரன்னு சொல்லுவாங்களே, அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் இதிலே முடிச்சிருவேன். ஸோ செகண்ட் டைம் ரிவிஷன், தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது அப்படி விட்டுறாதீங்க, யோசிச்சு பாருங்க. ஓகேவா? சொல்லும் பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாடியில் ஆல்கலி ப்ளூம் வரதுக்கான காரணங்கள் என்ன? நியூட்ரியன்ட் பொல்யூஷன். ஓகே, என்ன நியூட்ரியன்ட்? பாஸ்பரஸ், நைட்ரஜன் மிக்ஸ். ஓகேவா? பாஸ்பரஸ் எங்கிருந்து வருது? அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அப்புறம் ஹியூமன் போடுற வேஸ்ட். அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சரும் முக்கியமாக. அண்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டராக இருக்குமா? ஸ்டாக்னன்ட் தனியாக அந்த வாட்டர் தான் கரெக்டாக. வேறு சப்ளை இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். இந்த ரீசன் தவிர்த்துட்டு மேபி இன்னும் 2 ரீசன் எக்ஸாம்பிள் கேட்கலாம், அது நான் சொல்லிடுறேன். ஒரு வாட்டர் பாடியில் அந்த தண்ணியில் கண்டிப்பாக இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா? அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, லோ லெவல் இருந்துச்சுன்னா அது யாருக்கு ஜாலினா? ஆல்கைக்கு ஜாலி. யோசிக்க முடியுதா? ஆக்சிஜன் நிறையா இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற ஃபிஷ், அங்கே இருக்கிற பிளான்ஸ் அதெல்லாம் க்ரோ ஆகும். அப்போ அந்த ஆக்சிஜன் குறைய மற்ற முக்கியமான சொல்லுவாங்களே ஃபிஷ் இதெல்லாம் குறைஞ்சிட்டு ஆல்கை நைட் இருக்கும், அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக லோவாக இருக்க ஆல்கை நைட் இருக்கும், டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை கேட்கலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு இந்த pH லெவல் தெரியுமா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூலில் படிச்சிருப்போம். பட் நான் அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு டம்ளரில் வந்து உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம்? லெமன் ஜூஸ் வச்சுக்கலாம். யோசிக்க முடியுதா? லெமன் ஜூஸ். ஓகேவா? இன்னொரு டம்ளரில் வந்து மில்க் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இமேஜின் பண்ணும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் வருதுல்ல. லெமனை யோசிக்கும் போதே அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு ஆசிட் மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள வருதுல்ல. மில்க்ல என்ன இருக்காது? ஆசிட் இருக்காதுல்ல. கம்ப்ளீட் பேசிக். ஆசிட் சுத்தமாக பார்க்க முடியாது. ஸோ மில்க்ன்ற மாதிரி அந்த வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுவோம் பேசிக்னு சொல்லுவோம். கரெக்டாக பேசிக்னு சொல்லலாம். அதாவது ஆசிட் இல்லை. அண்ட் பேசிக் இன்னொரு வார்த்தை வந்து ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. ஆல்கலைன். கரெக்டாக. அண்ட் லெமன் மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? அசிடிக் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் முடிச்சுல. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த லெமன் ஜூஸும் மில்க்கும் பார்க்கறதுனால அதை பார்த்தோன்னே நமக்கு என்னது, அது யோசிச்சாலே அதோட லெவல் தெரிஞ்சு போச்சு. பட் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு லிக்விட் தராங்க, இது எப்படி இருக்கும்? இது வந்து அந்த சோறாக இருக்குமா இல்லை மில்க் மாதிரி பேசிக்காக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த pH லெவல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த pH ஸ்கேல் இருக்குல்லங்க, இது 0லேருந்து 14 வரைக்கும் பிரிப்பாங்க. இந்த பால் இருக்குல்ல, பால் வந்து pH லெவல் வந்து 14 இருக்கும். இந்த லைம் ஜூஸ்லாம் இருக்குல்ல அசிடிக், அதெல்லாம் வந்து 0, 1, 2, 3 இந்த ஆங்கிள் இருக்கும். இப்போ சொல்லுங்களேன், இப்போ வந்து ஒரு ட்ரிங்கிங் தராங்க வச்சுக்கலாம். இதோட pH லெவல் வந்து 5 வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? அதில் அசிடிக் அதிகமாக இருக்குமா? இல்லை எப்படி வச்சுக்கலாம்? ஒரு ட்ரிங்கிங் தராங்க, அது வந்து 10 வச்சுக்கலாம். pH லெவல் 10 அப்படின்னு அர்த்தம், ஆல்கலைன் அர்த்தமா? ஸோ இதுதான் பாயிண்ட். இப்போ அகைன் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சதா, ஸ்கூலில் படித்தது தான். ஸோ 0 to 14 மில்க் இங்கே வருமா? ஏன்னா லைம் ஜூஸ் வருமா? எது மீடியம்? 7 தானே. ஸோ 7 தானே, அது நியூட்ரல் வச்சுக்கலாமா? ஸோ நீங்கள் ஏதாவது புக்கில் படிக்கிறீங்க, அது pH லெவல் வந்து நியூட்ரல்னு படிக்கிறாங்க, இல்லை 7 படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து நெய்தர் ஆல்கலைன் நெய்தர் அசிடிக்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ ஏன் படிக்கிறோம்? ஆல்கைக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஆல்கலைன் பிடிக்கும். அதாவது 7 தாண்டி 8, 9, 10 இருக்குல்ல, அது ஆல்கலைனாக இருந்துச்சுன்னா, பேசிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக வளரும். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆல்கல் ப்ளூம் உருவாகிறதுக்கு, ஒரு வாட்டர் பால் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன? நியூட்ரியன் பொல்யூஷன் படிச்சாச்சு. ஏன்னா நியூட்ரிஷன், பாஸ்பரஸ், நைட்ரஜன் எக்ஸட்ராஸ். டெம்பரேச்சரும் காரணம். கரெக்டாக ஒரு வார்ம் டெம்பரேச்சர், சன்லைட் நல்லா படு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா, சன்லைட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா ஆல்கை வளரணும் இல்லை, அது க்ரீன் தானே. க்ரீனாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம் சொல்கிறேன், சன்லைட் முக்கியம் இல்லை. எஸ், நல்ல சன்லைட், நல்ல டெம்பரேச்சர்னா அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர். அகைன் சொல்கிறேன், அந்த வாட்டர் பாடியில் வந்து அந்த ஆல்கை ப்ளூம் உருவாயிடுச்சுல, அது நமக்கு வந்து பிரச்சனை தானே. ஆல்கைக்கு ஜாலி, அது நிறைய நியூட்ரியன் கிடைக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஹார்ம்ஃபுல் தானே. இப்படி எழுதிக்கலாம், HABன்னு போட்டுங்க, பி, அதாவது ஹார்ம்ஃபுல் ஆல்கை ப்ளூம். அந்த மாதிரி ஆல்கை ப்ளூம் வந்து வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஆல்கை அதிகமாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, எல்லா ஆக்சிஜனையுமே அந்த ஆல்கை எடுத்துக்கிச்சு. அப்போ எல்லாமே அதை எடுத்துக்கிச்சுன்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் நேச்சுரலாக நமக்கு தேவைப்படுது இல்லை, ஹியூமன் பீங்ஸ் தேவைப்படுற எல்லா எதுவுமே அந்த வாட்டரில் இருக்கிறது எதுவுமே நமக்கு கிடைக்காது. என்னவாயிடுது? பாய்சனாக மாறிடுதுல. எஸ், ஸோ இது நமக்கு பிரச்சனை. செகண்ட் சொல்லும் பார்க்கலாம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஆல்கை ப்ளூம்? நியூட்ரியன்ஸ், டெம்பரேச்சர், சன்லைட், ஸ்டாக்னன்ட் வாட்டர், pH லெவல் வந்து பேசிக்காக இருக்கணும், ஆக்சிஜன் லெவல் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் அதுக்கு பிடிக்கும். இது எல்லாத்த விட அந்த வாட்டர் பாடியில் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு இதெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஆட் ஆகிட்டே இருக்குது. டெய்லினா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். உங்கள் ஏரியாவில் வந்து ஆல்கையோட கலர் வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ரெட் டைடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டைடு தான் பாண்டிச்சேரி பீச்சில் வந்து பார்த்தது நியூஸ். அண்ட் சில பேர் யோசிக்கலாம், அந்த வாட்டர் பாடியில் வந்து பாஸ்பரஸ் ஆட் ஆகுது, அப்போ பாஸ்பரஸ் வந்து நமக்கு பாய்சன் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. பாஸ்பரஸ் வந்து நான் சொன்னல, கிராப்போட ப்ரொடக்டிவிட்டிக்கும் இம்ப்ரூவ், அது க்ரோத்துக்கும் அதிகமாகும். நம்ம உடம்புக்கே தேவை. ஒரு ஹியூமன் பீங்ஸோட போனு, டீத்து இதெல்லாம் வளர்கிறதுக்குமே இது தேவை, ஃபாஸ்பரஸ் தேவை. நம்மளோட DNA, RNA எடுத்தால் கூட இல்லை ஃபாஸ்பரஸ் இருக்கும். ஸோ அது வந்து வேறு டாபிக். நம்ம பார்க்குறது என்னென்னா, வாட்டர் பாடிஸில் அதிகமான ஃபாஸ்பரஸ் ஆட் ஆச்சுன்னா அது ஆல்கே வளர்கிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ வாட் இஸ் தி இஷ்யூ? வருஷம் 2019, 20, 21 இயர் அதிகமாக இந்த வாட்டரில் அந்த ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து நைட் இருக்குன்னா அதிகமாகிட்டு இருக்குது குளோபல் லெவலில். அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் இருக்கா? சைனா. அதாவது நம்ம சொல்லுவாங்களே இந்த வார்த்தை கேட்குறீங்களா, ஆந்த்ரோபோஜெனிக். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் பண்ணுற வேலைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆந்த்ரோபோஜெனிக் சொல்லுவாங்களா. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்னால ஒரு வாட்டர் பாடியில் அதிகமான பொல்யூஷன் உருவாகுது, அதிகமான ஃபாஸ்பரஸ் ஆட் ஆகுதுன்னா அதில் மோஸ்ட்லி எந்த கண்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணுறது? சைனா தான்.
30% குளோபல் லெவலில் அந்த வாட்டர் பாடியில் பொல்யூஷன் உருவாகுதுல அது காரணம் சைனா. இது ஃபஸ்ட் பிளேஸில். செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவும் அதிகமான வேஸ்ட்டை வாட்டர் பாடியில் கொட்டுது, பொல்யூஷன் உருவாகுது, ஆல்கல் ப்ளூம் அதிகமாகிட்டு இருக்கு 8%. இந்த நம்பர்லாம் முக்கியம் கிடையாதுங்க, நான் ஜஸ்ட் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா. சரி, ஆக்சுவலாக இந்த கண்ட்ரி பாருங்களேன், ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரி, ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஒன்று வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்ட்ரி டெவலப்டா இல்லை டெவலப்பிங் விஷயம் கிடையாது, அந்த கண்ட்ரியோட ப்ராக்டிஸ் பொறுத்து தான் அந்த ஊரில் பொல்யூஷன் உருவாகிறதே இருக்குல்ல. சரி, ஆக்சுவலாக நான் ஒரு முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக இருக்கிற ஒரு வாட்டர் பாடியில் திடீர்னு வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமானதுனால ஆல்கே திடீர்னு ஆகுது, அதிகமாக உருவாகுதுல்ல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? யூட்ராஃபிகேஷன். கரெக்டாக? எஸ். ஸோ சடன் இன்க்ரீஸ் இன் தி நியூட்ரிஷனா in the water body that leads to excessive growth of algae. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து யூட்ராஃபிகேஷன். இந்த யூட்ராஃபிகேஷனால ரிசல்ட் என்ன? ஃபிஷ்ஷு, பிளான்ட்ஸு இதெல்லாம் இறந்து போயிடும். அண்ட் என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இந்த இமேஜ் பார்த்தோம்ல, இந்த க்ரீன் கலர் ஒரு இமேஜ் பார்த்தோம்ல, இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் வாட்டரை அகைன் நார்மல் கலர் ஃபஸ்ட் பார்த்தோம்ல, ஃப்ரெஷ் வாட்டரா, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ நல்ல தண்ணி எடுத்து ஊற்றுனா அது அகெயின் டைல்யூட் ஆகிட்டு நார்மலாக இருக்கும். அப்படி யோசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்கிற புரிஞ்சா? நம்ம வந்து ஒரு வாளிலையோ இல்லை பெரிய டேங்க்லையோ ஒரு நார்மல் வாட்டரை அந்த குளத்தில் எவ்வளோ ஊற்றுனா அந்த க்ரீன்லாம் கொஞ்சம் டைல்யூட் ஆகி நார்மல் ஃப்ரெஷ் வாட்டராக மாறிடும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்ததுக்கு பேர் வந்து கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட். கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஒரு குளம், இது ஒரு குளம், இங்கே ஆல்கல் ப்ளூம் இருக்குது, இங்கே ஆல்கல் ப்ளூம் இருக்குது. இந்த குளத்தை, இந்த ஆல்கல் ப்ளூம் உருவான குளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட் வந்து கம்மியாக தேவைப்படுது வச்சுக்கலாம். இங்கே வந்து கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது வச்சுக்கலாம். இப்போ எது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது? இதுதானே? எஸ். ஸோ அகடமிக்கலாக ஒரு அந்த ஏரியாவை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் பாடியோட ப்ராப்ளம் நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அகடமிக்ஸ் யூஸ் பண்ணுற வார்த்தை இது, கிரே வாட்டர் ஃபுட்பிரிண்ட். அதாவது இன்னும் இவ்வளோ வாலி ஆஃப் வாட்டரை வந்து ஊற்றினா தான் அது க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த குளத்தை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு வாலி ஊற்றினா போதும், அது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படணும்ல. எஸ். நம்மளோட எய்ம் என்னென்னா கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட்டை ரொம்ப கம்மியாக்கிடணும். வேணா அர்த்தம் ஆல்கல் ப்ளூம் குறைக்கணும்ல. எஸ். இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ஃபுட் பிரிண்ட் படிக்கும்போது நம்மளோட அகாடமிக்காக சொல்கிறேன், யூபிஎஸ்சி என்வரான்மெண்ட், மோஸ்ட்லி சங்கர் ஐஎஸ் அகாடமி இந்த புக்ஸ் தான் அந்த என்வரான்மெண்ட் படிப்பீங்க. பட் ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு டாபிக் கவர் பண்ணுறேன்னா அந்த டாபிக் வந்து எந்த புக்கையும் படிக்க வேணாம், நான் சொல்கிறத கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணாலே போதுமானது. நான் சொன்ன சங்கர் அகாடமி புக்ஸுமே பார்த்து தான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை சில பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த பாயிண்ட் மோஸ்ட்லி எக்ஸாம் யூஸ் ஆகாது. ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் கிளாஸை கரெக்டாக கவனிச்சுக்கிட்டு அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஸோ ஃபுட் பிரிண்ட்னு படிக்கும்போது நம்மளோட எக்ஸாமில் இப்படி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் வேர்டு க்ரீன் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். ஸோ ஓரளவுக்கு இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன மீனிங் யோசிக்க முடியுதா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு மழை வருது இல்லைங்க, அந்த மழை வர்ற வாட்டரில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட விவசாயத்துக்கு ப்ளஸ் ஃபாரஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து மழை தண்ணியை சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கால்குலேஷன் பேர் வந்து க்ரீன் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். இது ஒன்றா. இப்போ அடுத்த வார்த்தை எழுதுறேன், ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னா என்னவா இருக்கும்? நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, நிலத்தடி நீரை வந்து மக்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அதை கேல்குலேட் பண்ணுறது எதுனா ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட். ஓரளவுக்கு யோசிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறோம்னா வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வாட்டர் இருக்குல்ல. நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிளாக் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். ஸோ பிளாக் வாட்டர்னா எதை யோசிக்கிறாங்க? இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவ்வளோ வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணுறாங்க, அந்த பொல்யூட்டட் வாட்டர் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாக் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை விர்ச்சுவல் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். யோசிக்க முடியுதுல? எஸ். ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது, ஒரு டிஷர்ட் உருவாக்குறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது, ஒரு காரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது, அதை கால்குலேட் பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு விர்ச்சுவல் வாட்டர் ஃபுட் பிரிண்ட். ஸோ அதில் வர்றது தான் கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட். யோசிக்க முடியுதுல? எஸ். ஒரு வாட்டர் பாடி வந்து என்ன மாறிடுச்சு, பொல்யூட்டண்டாக மாறிடுச்சா, அந்த பொல்யூட்டான வாட்டர் பாடியை மறுபடியும் நார்மல் ஆக்கிறதுக்கு எவ்வளோ வாட்டரை ஊற்றணும், அது கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த யூட்ராஃபிகேஷன் இந்த டாப்பிக்லாம் படிக்கும்போது எல்லாரும் படிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஓடின்னு சொல்லுவாங்க. பிஓடி இல்லைனா சிஓடின்னு சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இல்லை கெமிக்கலி ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் ஜஸ்ட் லைக் ரிவிஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிஓடின்னு என்ன அர்த்தம், அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்ன அர்த்தம்? ஒரு வாட்டர் பாடியில் அதிகமான பொல்யூஷன் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வேஸ்ட்டு இல்லை அனிமல் வேஸ்ட், ஏதோ ஒன்று ஆர்கானிக் வேஸ்ட் ஏதோ வச்சுக்கலாம், ஒரு வேஸ்ட் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த எல்லா வேஸ்ட்டையும் பிரேக் பண்ணுறது யாரு? இந்த வாட்டர் பாடியில் நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி வளர்றது யாரு? ஆல்கே. ஓகே, இது ஒரு டாபிக், நான் இதை யோசிக்கல. இந்த வேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறது யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாக்டீரியா தான். பட் பாக்டீரியாவுக்கு வந்து அந்த எல்லா வேஸ்ட்டையும் பிரேக் பண்ணி சிம்பிள் ஆக்கிறதுக்கு அது என்ன தேவைப்படும்னா ஆக்சிஜன் தேவைப்படும். இது நான் வச்சுக்கேன். அதனால தான் என்ன போட்டிருக்கோம், ஆக்சிஜன் டிமாண்ட் அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாடியில் பொல்யூஷன் கம்மியாக இருக்க வச்சுக்கலாம், கம்மியான வேஸ்ட் இருக்க வச்சுக்கலாம். அப்போ பாக்டீரியாக்கு என்ன தேவைப்படும்? கம்மியான ஆக்சிஜன் போதும். கரெக்டாக? ஸோ பிஓடி கம்மியாக இருந்தால் ஓகே தானே. ஒருவேளை ஒரு வாட்டர் பாடியில் பொல்யூஷன்ஸ் அந்த வேஸ்ட் வந்து நிறையா இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு பாக்டீரியாவுக்கு என்ன தேவைப்படும்? நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுமா? அப்போ எல்லா ஆக்சிஜனையும் அதுவே எடுத்துக்குமா? அப்போ அதிகமான ஆக்சிஜன் பாக்டீரியாவுக்கு தேவைப்படுதுன்னா அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற மற்ற பிளான்ட்ஸோ ஃபிஷ் ஆகிடும்,
அழிஞ்சு போயிடுமா? ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வராங்கன்னா, சேம் லைக் பயாலஜிக்கல் படிக்கிறவங்க ஒரு வாட்டர் பாடியில் பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா தராங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வாட்டர் பாடியில் அதிகமான வேஸ்ட் இருக்குது. இந்த எல்லா வேஸ்ட்டையும் பிரேக் பண்ணுறதுக்கு பாக்டீரியாஸ்க்கே நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ பிஓடி அதிகமாக இருக்கிறதுனால மற்ற ஆர்கானிசத்துக்கு ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிரும். ஸோ மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்து அழிய போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வந்து பாக்டீரியா ஒரு வாட்டர் பாடிக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுதோ, அந்த பாக்டீரியாவை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கெமிக்கலும் போடலாம். ஸோ கெமிக்கல் நம்ம ஜஸ்ட் அந்த வாட்டர் பாட்டில் போட்டால் அந்த கெமிக்கலே அந்த வேஸ்ட்டில் என்ன பண்ணும், பிரேக் பண்ணி விட்ரும். அதுக்கு பேர் வந்து கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு கெமிக்கல் போடுறீங்களே, அந்த கெமிக்கல் வந்து அந்த வேஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ பாக்டீரியாவுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு யோசிச்சா அது பிஓடி. நம்ம போடுற கெமிக்கலுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு படித்தா அது சிஓடி. ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இப்போ படித்ததை நான் ஒரு ஒன் லைனில் எழுதுகிறேன். அதை படித்தா உங்களுக்கு மீனிங் புரியணும். ஸோ வாட் இஸ் பிஓடி? அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜனா? இது யாருக்கு தேவைப்படுது? நீடட் பை பாக்டீரியாவா? எஸ். பாக்டீரியாவுக்கு எதுக்கு தேவைப்படுது? டீகம்போசிங் தி ஆர்கானிக் வேஸ்ட்டா? எஸ். இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எங்கே இருக்குது? வாட்டரில் இருக்கா? ஸோ இதான் அது பிஓடி. ஸோ வாட் இஸ் பிஓடி? It is the amount of oxygen needed by the bacteria for decomposing the organic waste found in the water. ஸோ BOD அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பாண்டில் அந்த வாட்டர் பாடியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு BOD நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாடி எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா அந்த 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கலாம்? 3 மில்லிகிராம் ஆக்சிஜன் இருக்கலாம். ஸோ 1 லிட்டருக்கு 3 மில்லிகிராம் BOD இருந்துச்சுன்னா, ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து கான்செப்ட்ஸுங்க. அதாவது ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அந்த இஷ்யூவில் சுற்றி இருக்கிற எக்ஸாமுக்கு வர கான்செப்ட் படிச்சாச்சு. இப்போது இந்த கான்செப்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு கவர்னன்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா எதெல்லாம் வரும் அதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரி கடலில் வந்து எப்படி இருக்குது, ரெட் டைட் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆல்கே உருவாயிருக்கு. அப்போ அது பொல்யூஷன் தான், அது சரி பண்ணும். அதை செக் பண்ணுறதுக்கு யார் வருவா? தி நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச், சிம்பிளாக NCCR நான் வச்சுக்கேன். கோஸ்டல் ரிசர்ச் அங்கேயே வந்திருக்கு. கோஸ்டல் கடற்கரையை ரிசர்ச் பண்ணுறது ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதுதான் என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி எவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது எப்படி சரி பண்ணுறது ரிப்போர்ட் ரெடி பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த NCCR யார் கீழே ஒர்க் பண்ணுது? ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நிறைய மினிஸ்ட்ரி இருக்குல்ல, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரிங்க. இது முக்கியமான மினிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் நம்ம டெய்லியும் பார்க்குறோம்ல, IMD தெரியுமா? அந்த மழைலாம் சொல்கிறாங்களே, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த வானிலை இருக்கே, அந்த IMD இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் ஒர்க் பண்ணுது. இந்த IMD மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, இந்த எர்த் சயின்ஸ் கீழே ஒர்க் பண்ணுது. NCMRWF ஞாபகம் வச்சுக்கு வந்து இந்த MRW இருக்குல்ல, இதான் மீடியம் ரேஞ்ச் இருக்குல்ல, இதான் MR ஞாபகம் வச்சுக்கு, மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ லாங் டேர்மாக இல்லாமல் மீடியம் டேர்மில் வெதர் எப்படி இருக்குன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன். அடுத்து மெரைன் இருக்குல்ல, மெரைன் சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸஸ், அதோட டெவலப்மெண்ட், ஈகாலஜிலாம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து CMLRE. நீங்கள் நோட்ஸில் கண்டிப்பாக ஷார்ட் கட்டி வச்சுங்க, ஏன்னா இப்போ இது எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஐ சொல்லவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் ஒரு கோடு போட்டு ஷார்ட்டாக IMD போட்டுங்க. IMD அர்த்தம் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டா. அடுத்து இன்னொன்று என்னென்ன அர்த்தம், நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங், நேஷனல் சென்டர் NC வச்சுங்க. MRWF. அண்ட் சிமிலர்லி எங்கெல்லாம் C அர்த்தம், இங்கே C வந்திருக்கா, சேம் சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் ஈகாலஜி, இன்னொரு ஆர்கனைசேஷன். எதுக்கு ஒர்க் பண்ணுது? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ். அடுத்து எர்த் சயின்ஸோட இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் NCS. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, N ஃபார் நேஷனல், C ஃபார் சென்டர், Sல என்ன வரும்? சீஸ்மாலஜி படிக்கிறோம்ல, எர்த்குவேக் வந்தால் என்ன ஆகுது அதை பற்றி பார்க்குறது. அடுத்து இன்னொரு முக்கியமானது தான் NCCR. இப்போ பார்த்தோம்ல, N ஃபார் நேஷனல், C ஃபார் சென்டர், C ஃபார் கோஸ்டல் ரிசர்ச். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் கீழே முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய IMD தெரிஞ்சுக்கணும், மீடியம் ஃபோர்காஸ்டிங் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வந்து மெரைன் சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸ்மாலஜி பற்றி ஒரு சென்டர் இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தா கோஸ்டல் ரிசர்ச் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். IMD ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லி, சேம் வந்து டெல்லி தான், நொய்டா சொல்லுவாங்களே, நொய்டாவில் இருக்குது. இப்போ NCCR பார்த்தோம்ல, இப்போ அந்த கோஸ்டல் பாண்டிச்சேரியில் பிரச்சனை இருக்குல்ல, அது கோஸ்டல் ரீஜன் தானே வந்திருக்கு. இது ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் இருக்குது. அகைன் சீஸ்மாலஜியும் டெல்லி தான், மெரைன் மட்டும் கொச்சியில் இருக்குங்க. ஆக்சுவலாக இது கீழே இதெல்லாம் என்னதுன்னா ஒரு முக்கிய ஆர்கனைசேஷன். இது கீழே சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா புரியுதா? IIT மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி, INCOIS, இந்தியன் நேஷனல், C ஃபார் சென்டர், ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஓனாலே ஓஷன் தான், ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். அடுத்து NCPORனு ஒன்று இருக்குது, சேம் நேஷனல் சென்டர், P ஃபார் போலாருங்க, போலார் ரீஜனில் ரிசர்ச் பண்ணுறது நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அடுத்து NIOT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஓனது ஓஷன் டெக்னாலஜி, NIOT சென்னையில் இருக்குது. இதெல்லாம் என்னது? இன்ஸ்டியூஷன்ஸ். ஒரு காலேஜ் மாதிரி வச்சுக்கலாம், ரிசர்ச் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ஸ். இதெல்லாம் என்னதுன்னா ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாகங்கள். ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராக படிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று வரும், அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ படிச்சது என்னது? NCCR தானே,
கோஸ்டல் ரிசர்ச் தானே. எஸ், இவன் என்ன பண்ணுவான், மானிட்டர் பண்ணுவான். எதை மானிட்டர் பண்ணுவான், எல்லா ஷோர் லைன்ஸையும், கடற்கரை சொல்லுவாங்களே, எல்லா ஷோர் லைன்ஸையும் மானிட்டர் பண்ணுற வேலை தான் NCCR. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஆல்கல் ப்ளூம் இல்லையா. ஸோ ஆல்கல் ப்ளூம்ன்றது ஒரு நெகட்டிவ் தானே, நம்மளுடைய வாட்டர் பாடி என்ன ஆகுது, பாய்ஸ்னாக மாற்றுதுல. எஸ், நெகட்டிவாக பார்த்தோமா, சேம் ஆல்கல் ப்ளூமை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்போசிட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எழுதுறேன், அதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிளைமேட் இன்ஜினியரிங்னா என்ன அர்த்தம், அண்ட் இதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உலகத்தோட முக்கியமான இஷ்யூ என்னது, கிளைமேட் சேஞ்சா, அதாவது ஏர்த் என்ன ஆகிட்டு இருக்கு, ஹீட் ஆகிட்டு இருக்கா. ஹீட் ஏன் அதிகமாகிட்டு இருக்கு, நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியரில் இது அதிகமாகிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சா, இது ஒன்று. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது, க்ரீன் ஹவுஸ் கேஸா. அது என்ன பண்ணுது, சன்லைட் உள்ளே வருதுல, உள்ளே வர்ற சன்லைட்டை வந்து அகைன் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து குறைக்கணும். ப்ளஸ் உள்ளே வர்ற ஹீட் இருக்குல்ல, அந்த சன்னோட டெம்பரேச்சர், அந்த சன்லைட் இருக்குல்ல, அது அகெயின் ஏர்த்தில் ஸ்டோர் பண்ணாமல் அகெயின் மேலே போயிடணும், ரிவர்ஸில் ஸ்பேஸ்க்கே போயிடணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் பண்ணலாம், அதை பற்றி படிக்கிறது தான் கிளைமேட் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் பயங்கரமான ஸ்கோப். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளான்ட்ஸ் எதை அப்சர்வ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண, அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிளான்ட்ஸை வந்து அதிகமாக க்ரோ பண்ணாலும் என்ன ஆகிடும், அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டெப். இதை தவிர்த்துட்டு வேறு எப்படிலாம் பண்ணலாம், இந்த ஓஷன் இருக்குல்ல, இந்த ஓஷன் மேலே அயன் இருக்குல்ல, அதை வந்து கொட்டலாம். லிங்க் பண்ண முடியுதா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம்ல, ஒரு வாட்டர் பாடியில் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டை போடுறோம், அதாவது நம்மளோட வேஸ்ட்லாம் போடும்போது அதில் இருக்கிற ஃபாஸ்பரஸ் அதிகமாகிடுது. அந்த ஃபாஸ்பரஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எது உருவாகுது, ஆல்கே உருவாகுது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அயன் மினரல்ஸை இதில் ஆட் பண்ணுவோம், நாமளே ஆட் பண்ணுவோம். அந்த அயன் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஆல்கை உருவாகும். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு ஸ்டெப். இதுக்கு பேர் வந்து அயன் ஃபர்டிலைசேஷன். யோசிக்க முடியுதுல. எஸ், நம்ம ஓஷனில் அயனை உள்ளே போட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணி ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் நிறைய செடிகளை உருவாக்கி அந்த செடி வந்து ஓஷனுக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்குது. யோசிக்க முடியுதா. இப்போ லேண்டில் செடிகள் இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும், அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ஓஷன் சர்ஃபேஸில் செடியே கிடையாதுல்ல. அப்போ இங்கே வந்து நிறைய ஆல்கை ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் உருவாச்சுன்னா அது என்ன பண்ணும், இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை அப்சர்வ் பண்ணும்ல. ஸோ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிட்டாலே அட்மாஸ்பியர் என்ன ஆகிடும், ஹீட்டு குறைஞ்சிருந்தேன், ஏன்னா டெம்பரேச்சர் உள்ள வந்து என்ன ஆகிடும், மேலே போய்டும்ல. எஸ், ஸோ ஒரு ஆங்கிளில் வந்து யூட்ராஃபிகேஷன், அது வந்து எக்ஸஸ் நியூட்ரிஷன் அதிகமாக ஆகுதுல்ல, நெகட்டிவாக பார்க்கலாம். நாம் அது என்ன பண்ணலாம், அயன்ன்ற நியூட்ரிஷன் ஆட் பண்ணி ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், அதாவது அந்த செடிகள் சொல்லுவாங்களே ஆல்கல், அதை உருவாக்கி கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுற பாசிட்டிவாக உருவாக்கலாம். கரெக்டாக. ஸோ அகைன் கிளைமேட் சேஞ்ச் டாபிக் படிக்கும்போது அட்மாஸ்பியரில் எப்படி கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறது, அதுக்கான கிளைமேட் இன்ஜினியரிங் டாபிக் பற்றி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் கிளைமேட் இன்ஜினியரிங் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுற மெத்தடும் ப்ளஸ் சோலாரோட ரேஸை அகெயின் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கான மெத்தடாலஜி உருவாக்குறது தான் கிளைமேட் இன்ஜினியரிங்கா. ஸோ அதில் ஒன்று என்ன பண்ணலாம், அயன் ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு. கரெக்டாக. இதை தவிர்த்து மற்ற எல்லாம் உங்கள் புக்ஸில் ஸ்டாட்டிக் புக்ஸில் இருக்குது. பட் அகைன் ரிவிஷன் பண்ணுறேன், எக்ஸாம் சொல்கிறேன். ஒரு பிளான்ட் வச்சுக்கலாம், இந்த பிளான்ட் அழிஞ்சு போயிட்டு வேஸ்ட்டாக மாறல, இந்த பிளான்ட்டோட வேஸ்ட்டோ, இந்த இலையோட வேஸ்ட்டோ, இல்லை அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த வேஸ்ட் வந்து அந்த கிரவுண்டில் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் ஆகிடும், பூமிக்குள்ளே போகுமா, புதையுமா, அப்புறம் வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகுமா. இதெல்லாம் பிரேக் ஆகும்போது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இந்த வேஸ்ட் ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே பூமிக்குள்ளே போய் மக்கியாகி அகைன் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. அப்போ இன்னும் அட்மாஸ்பியரில் கார்பன் ஆகிடும், அதிகமாகிடுமா. இதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஆர்கானிக் வேஸ்ட் சொல்கிறோம்ல, இந்த பிளான்ட்டோட வேஸ்ட்டு இல்லை அனிமல் வேஸ்ட்டு, எல்லா வேஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா பைரோலைசிஸ் பண்ணலாம். அதாவது நாமளே ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசத்தில் அதை ஹீட் பண்ணலாம். எல்லா வேஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீட். அதாவது வழக்கமாக நம்ம வந்து ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அதில் வந்து என்ன வரும், ஆக்சிஜன் வெளியே வரும். பட் பைரோலைசிஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணல, ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், அதை வந்து ஹீட் பண்ணுறோம். எல்லா வேஸ்ட் என்ன ஆகிடும்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட்டியாக ஆகிடும், சார்கோல் மாதிரி கட்டி ஆகிடும். கட்டி ஆன சார்கோல் என்ன பண்ணுறோம்னா பூமியில் போயிட்டு கீழே புதைச்சிடறோம். இது என்ன ஆகும்னா ரொம்ப காலத்துக்கு மக்காமல் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாது. எப்படி புரிச்சா, நீங்கள் ஆர்கானிக் வேஸ்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து பூமியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே என்ன ஆகிடும், பிரேக் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம். அதுவே நீங்கள் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை சார்கோலாக மாற்றி ஹீட் பண்ணி பைரோலைசிஸ் மெத்தடில் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணாமலே ஹீட் பண்ணி அதை ஒரு சாலிட் சார்கோலாக மாற்றி பூமியில் போட்டோன்னா இது வந்து பிரேக் ஆகாது, ரொம்ப காலம் ஆகும். அப்படியே பிரேக் ஆனாலும் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாது. ஓகே. ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுற இன்னொரு மெத்தட் என்னது, பயோ சார்கோல். வேஸ்ட்லேருந்து சார்கோலாக மாற்றி பூமியில் போகிறோம்ல, பயோ சார் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று ட்ரை பண்ணுறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா என்ஹான்ஸ்டு வெதரிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வெதரிங் என்ன அர்த்தம், ஒரு ராக் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு ராக் உடையுது இல்லை, சன்னோட லைட்டு பட்டு ஹீட்டு பட்டு உடையுது இல்லை, மண்ணாக மாறுதில்லை, அது வெதரிங்கா. எஸ், அது உடையும் போது என்ன ஆகும், அந்த ராக்குள்ள இருக்கிற மினரல்ஸ்லாம் வெளியே வரும்ல. என்ஹான்ஸ் வெதரிங்னா நாமளே உடைக்கிறோம். எதெல்லாம் வந்து சிலிக்கான் ராக்ஸோ, சிலிக்கா அதிகமாக இருக்கிற சிலிக்கேட் ராக்ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெதரிங் பண்ணுறோம். நாமளா வெதரிங் உருவாக்கி உடைச்சி ராக்ஸை வந்து என்ன பண்ணிடுறோம்,
உயரத்தில் போட்டுரும். ஸோ மழை வரும்போது அந்த மழை தண்ணியில் என்ன இருக்கும், ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த மழை வரும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுதான் ராக்ஸில் விழும். அந்த மழை தண்ணியை இந்த ராக்ஸ் இருக்குல்ல, இந்த உடஞ்சி போயிருக்கல சிலிக்கான் ராக்ஸ், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது வழியாக கார்பன் டை ஆக்சைடையும் அட்மாஸ்பியர் இந்த கார்பன் டை ஆக்சைடு மழை வழியாக இந்த ராக்ஸ்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வழியாகவும் கார்பன் டை ஆக்சைடு குறைக்க முடியும். இதெல்லாம் தெரியும். இன்னொரு வார்த்தை இருக்குது, இப்போ சொல்லும்போது பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, டைரக்ட் கேப்சர் அண்ட் கார்பன் ஸ்டோரேஜ். பண்ணி புரியுதா? அட்மாஸ்பியர் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு டைரெக்டாக என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, வேக்கம் யூஸ் பண்ணணும் இருக்கா, வேக்கம் யூஸ் பண்ணணும். நம்ம வேக்கம் க்ளீன் பண்ணுற அந்த மிஷின் பார்த்துருக்கீங்களே, ஸ்விட்ச் பட்டன் ஆகும், அப்படியே எல்லா அழுக்கையும் அப்சர்வ் பண்ணிக்கல. இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் உருவாக்கலாம். அது வந்து நம்ம ஏரில் காமிச்சுன்னா ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை மட்டும் அப்படி என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நிறைய சாலிடாக என்ன பண்ணிக்கும், ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கும். ஸோ டேரெக்டாக அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி கார்பன் என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கல, அதுக்கு பேர் டைரக்ட் கேப்சர் அண்ட் கார்பன் ஸ்டோரேஜ். இதெல்லாம் சம் டைப்ஸ் ஆஃப் வே ஆஃப். ஸோ இதெல்லாம் என்னது, சம் டைப்ஸ் ஆஃப் கார்பனா. ஸோ இதெல்லாம் என்னது, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸா, கிளைமேட் இன்ஜினியரிங் உருவாக்கி கொடுத்த மெத்தட்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்ஸ்லாம் பயன்படுத்தினா ஓரளவுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு குறைச்சிடலாமா. இது ஒன்று முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது முக்கியமானது, உள்ளே வந்து இந்த சோலார் ரேடியேஷன் வந்துச்சுன்னா அது யார் பிடிச்சி வச்சுக்கிறா, CO2 பிடிச்சி வச்சுக்கிறா. இப்போ என்ன பண்ணலாம், நாமளாக ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ண முடியும்னா உள்ளே வர்ற ரேடியேஷனை முடிஞ்ச அளவுக்கு வெளியே ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து சம்மர் சீசனில் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு பறக்க வச்சுக்கலாம். என்னாகும், சன்னோட ரேஸ் படும், நீங்கள் ஒயிட் போட்டிருக்கீங்க, என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிடுமா, உடம்புக்குள்ளே வராதுல்ல. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போடுறது வழியாக, ஒயிட் ஷர்ட் போடுறது வழியாக வர்ற சன்லைட்டை என்ன பண்ண ரிஃப்ளெக்ட் பண்ணிடுமா. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் என்னெல்லாம் பண்ணி வர்ற சன்லைட்டை என்ன பண்ணலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெரைன் கிளவுட் பிரைட்டனிங் அதிலே போட்டிருக்குல்ல, அதாவது ஓஷனுக்கு மேலே இருக்கிற க்ளவுட்ஸ் இருக்குல்ல, அந்த க்ளவுட்ஸை இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக மாற்றணும். நல்லா பிரைட் க்ளவுட்ஸை உருவாக்கிட்டா என்ன ஆகிடும், சன்ரைஸ் வந்து அந்த ஒயிட்டில் க்ளவுடில் பட்டு ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போய்டும்ல, உள்ளே வராது. அது ஒரு பாயிண்ட். அண்ட் காமனாக எல்லாரும் சொல்கிறது SAI நான் இருக்கா, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன். இப்படி புரிச்சா, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் அந்த அட்மாஸ்பியரில் ஏரோசாலாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக SAIன்னு சொல்லுவாங்க. சரி, இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை. எப்படி க்ளவுட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அட்மாஸ்பியரில் நிறைய குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உருவாக்கணும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பண்ணும், பட்டு சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் ஏரோசல் சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஏரோசல் சொல்லுவாங்க. ஸோ அட்மாஸ்பியரில் ஏரோசலை இன்ஜெக்ட் பண்ணுறது வழியாக சன்லைட் என்ன பண்ணலாம், உள்ளே வரவன் தடுத்து வெளியே அனுப்பிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, இதோட எடுத்துக்கலாம். இதை சுற்றி அதாவது ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நான் ஜஸ்ட் லைக் சில டேர்ம்ஸ்லாம் எழுதுறேன். நம்ம இந்த கிளாஸ் நல்லா பார்த்தோன்னு எழுதிடுறேன், இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம், ரெட் டைடு பார்த்தோமா, எஸ். அது காரணம் என்னது, ஆல்கஹால் ப்ளூமா. அந்த ப்ராசஸ் பேர் என்னது, யூட்ராஃபிகேஷனா, எஸ். என்ன ரீசன், நிறைய ரீசன் இருக்குது. நியூட்ரிஷன், பொல்யூஷன், டெம்பரேச்சரு, ஸ்டாக்னன்ட் வாட்டர் நிறைய இருக்குது. அப்புறம் pH லெவல் இருக்குது, அப்புறம் BOD லெவல் இருக்குது, COD லெவல் இருக்குது. அண்ட் பேரில் என்ன பார்த்தோம், நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தோமா. இதில் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது கிரே வாட்டர் ஃபுட் பிரிண்ட் தானே பார்த்தோம், எஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அயன் ஃபர்டிலைசேஷன் பார்த்தோமா. அது மெயின் பர்பஸ் என்னது, ஓஷன் வாட்டரில் அயன் ஆட் பண்ணுறது வழியாக ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், அதாவது கிரீன்ஸ் ஆல்கே டெவலப் பண்ணுறது வழியாக CO2 அப்சர்வ் பண்ணுறோமா. CO2 வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோனாலே அதுக்கு பேர் என்னது, கிளைமேட் இன்ஜினியரிங்கா. ஸோ கிளைமேட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணோமா. அதில் பயோ சார் பார்த்தோமா, அப்புறம் டேரெக்டாக கார்பன் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தோமா, அப்புறம் என்ஹான்ஸ்ட் வெதரிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெரைன் கிளவுட் பிரைட்னிங் பார்த்தோம், ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் எரல் இன்ஜெக்ஷன் பார்த்தோமா, எஸ். இது எல்லாத்த விட NCCR பார்த்தோமா, கோஸ்டல் ரிசர்ச் பார்த்தோம். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்குள்ளே வர முக்கியமான இன்ஸ்டியூஷன் பார்த்தோமா. மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், மீடியம் வெதர் ஃபோர்காஸ்டிங், சிஸ்மாலஜி பார்த்தோம், கோஸ்டல் ரிசர்ச் பார்த்தோம், அப்புறம் மெரைன் ஈக்காலஜி பார்த்தோமா. ஸோ இதெல்லாமே ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் இதுவே போதும். ஃப்ரீ டைமில் இது சம்மந்தப்பட்ட MCQ சால்வ் பண்ணி பாருங்கள். MCQ தெரிப்பாரு, கிடைக்கலனா நான் ஆல்ரெடி சொன்னது தான், வினை அடிங்க, வினை MCQ என்விரான்மெண்ட்னு கூகுள் அடிங்க. அமேசானில் ஒரு புக்கு வரும், கண்டிப்பாக அந்த டாபிக் கண்டிப்பாக இருக்கும், சால்வ் பண்ணி பாருங்கள்.